ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆலியன் பாலிட்டி கேட்டு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூபான்னு சொல்லி கேம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கேரக்டரு. சைடில் ஸ்ப்ரிண்ட் மாதிரி வேகமாக போகிறக்கு, அப்புறம் வந்துட்டு புல்லட்டு, அப்புறம் வந்துட்டு பாம்பு, அப்புறம் ஒரு ஏரோ கொடுத்துருக்காங்க. அந்த ரெட் கலரில் காமிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பனண்ட். அவங்க சொல்கிறாங்க ட்ராகன் ரிலீஸ் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜோன் வர்ற மாதிரி எப்படி ஃபயராக வருது, எப்படி பின்னாடியே ஃபயர் ஆகுது. நீங்கள் வந்துட்டு ஆப்பனண்ட் அடிச்சிங்கன்னா அவங்களோட வெப்பனையும் உங்களால் வந்துட்டு சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டுக்குள்ளே வந்துட்டோம், கேட் வேறு சாத்திட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் அங்கே லைஃப் போகுது. இந்த பாம்பு போட்டோன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் லைஃப் போக போக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ தான் வந்து நம்ம விளாண்டுருக்குறோம் ஃபஸ்ட் லெவலு. வெல்கம் டு ஜூபா அப்படின்னு சொல்லி பிளேயர். நம்ம வழக்கம் போல் என்ன கொடுத்துக்கிட்டோம்னா ஆல்வின் பால்னு கொடுத்துக்கலாம். ஆல்வின் பால். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. கண்டினியூ கொடுத்துருவோம். நவ் லெட்ஸ் ட்ரை ரியல் பேட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த பண்ணி யாருன்னு இல்லை. பி த லாஸ்ட் ஒன் ஸ்டாண்டிங். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரை நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக நிற்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம போய் வெப்பன் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த ஃபுல்லாக அந்த க்ரீன் ஸ்பின் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெப்பன் நம்ம கையில் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ரெட் கலர் ஓடி வந்துட்டு இருக்காங்களா, அவங்கெல்லாம் நம்ம எனிமீஸு. டக்குன்னு சுட மாதிரி தான் இருக்கும். நம்ம பாம்பு போட்டு நம்ம வந்துட்டு அந்த கில் எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக்ஸ், அதுவும் ஃபாக்ஸ் தான். இதில் நீங்கள் கேரக்டர் கூட சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வெப்பன் அப்கிரேடெல்லாம் இருக்கான்னு தெரியல, பார்க்கல. இதான் பார்த்தீங்கன்னா இதுதான் ஜோனு. வாட்ச் அவுட் ஆஃப் த ஃபயர். அந்த ஃபயர் வந்துட்டு தண்ணீரெல்லாம் வருது பாருங்கள். அந்த ஃபயரு இப்படி தான் எடுத்துக்கிறாங்களோ. அந்த ஸ்ப்ரிண்ட் வந்துட்டு நீங்கள் ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்கோம். அதை டச் பண்ணோன்னே சறுக்குன்னு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிச்சுட்டு இருக்கோம். மறுபடியும் ஒரு பாம்பு போட்டுருச்சு. மறுபடியுமா வாட்ச் அவுட் த ஃபயர் அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து அவ்வளோக்கா பார்க்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபயரில் போய் லாக் ஆயிடுவேன். அதில் லாக் ஆனிங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு பிளட்டு ரொம்ப சீக்கிரம் இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளட் எல்லாம் மூடிட்டு இருக்காங்க. அடிக்கலாம்னு பார்த்தா அது ஸ்ப்ரிண்ட்டு போட்டு போயிடுச்சு. 2 தடவை மிஸ் ஆகிட்டு இருந்தது. இந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இந்த கிராஸு இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம போட முடியும். பார்த்தீங்களா அங்கே உள்ள நிறைய பேர் அது வந்து இறந்து போச்சு. இப்போ வந்துட்டு நம்மளும் போயிட்டுருக்கோம். 1 மோர். நம்ம இப்போ 2 பேர் தான் இருக்கோம். இப்போ நான் தான் வந்துட்டு வின் பண்ணியிருக்கேன் இந்த மேட்சை. விக்ட்ரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். யூஆர் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு லூட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மெனுக்கு போய்ப்போம். பேட்டிலுக்கு முன்னாடி அந்த லூட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓப்பன் நவ் அப்படின்னு கொடுத்தோடனே என்ன வருது, நிக்ஸ். இது பேர், இந்த கேரக்டர் பேர் நிக்ஸ். ஆமாம், 39 கோல்டு காயின்ஸு. அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. லெட் மேக்ஸ் மிக்ஸ் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டீட்டெயில்ஸ் கொடுத்த அப்கிரேடு கொடுத்தோம்னா அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு பவர் இருக்கும் போல். அதை அப்கிரேட் பண்ண சொல்லுது. ஓகே, அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் வெளியே போயாச்சு. டேப் பேட்டில் டு ஸ்டார்ட் நியூ மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அது எங்கே ஒரு முட்டு சந்துக்குள்ளே கொண்டு வந்து இறக்கி விட்ட மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எப்படிடா வெளியே போகிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம கன் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்ருக்கேன். சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்து பார்த்தோம்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன்லேண்ட் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இறங்குனா நான் இது தண்ணின்னு நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தா இது கிராஸு. மேலே போடு பாருங்கள், புஷ்ஷஸ் ஹைட் யூ ஃப்ரம் எனிமீஸ் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கூட எனிமி மறைஞ்சிருப்பான். ஆனால் நம்ம அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் உள்ளே எனிமி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு குழுன்னு ஓடி வந்துடுவேன். ஏன்னா நம்மளுக்கு லைஃப் இறங்குது. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு எனிமி வந்துட்டு பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த புஷ் காமிக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்க தூரத்துலேயே சேஃபாக இருந்து அடிக்கணும்னா அந்த பாம்பு போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கும் சில டைம் இருக்குது. 5 நிமிஷத்துக்கு ஒருக்காத அந்த டைம் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பாம்பு போட்டாச்சு. மறுபடியும் டேர்னிங் போட்டுறேன். இப்போ அடிச்சிடலாமா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அவ்வளோதான், ஒருத்தரை முடிச்சாச்சு. யூஆர் லோ ஆன் ஹெல்த். நம்மளுக்கு ஹெல்த் லோவாக இருக்குன்னு சொல்லுது. உடனே ஒரு மெடிக்கெட் கிடச்சிது. அந்த மெடிக்கெட் போட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜோன் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே புட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டுன்னு ஓட ஆரம்பிச்சாச்சு. அந்த கிராஸ் விட்டு வெளியே வந்துட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தேன். இங்கே ஒருத்தர் இருந்தார். சரி பாம்பு போட்டு காலி பண்ணலான்னு பார்த்தா பாம்பு கரெக்டாக போடும்போது ஓடிட்டான். நான் வெளியே வந்துட்டேன். சரி, இங்கே வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு மாறி மாறி அடிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானும் அடிச்சு விட்டேன். ஓசிக்கு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போனேன். வேகமாக ஓடி போகும்போது இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 7 அலைவு இருக்குது. ஜோன்லேஸ் ஆகாமல் 7. இப்போ 5 பேர் இருக்கோம்.
லெட்ஸ் ஃபயர் கீப் பிளே அப்படின்னு சொல்லி மேலே கொடுத்துட்டாங்க. ரன் ஃப்ரம் த ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்துட்டு ஜோன் வந்துட்டு இந்த பாலத்துக்கிட்ட தான் வரப்போகுது. நான் வந்துட்டு அந்த குரங்கு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது செத்துரும்னு நினச்சேன். அது செத்தோடனே இந்த குரங்கு வந்துருச்சு பாருங்க. இந்த குரங்கு அடப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கோம். 3 பேரில் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு நான் ஸ்ப்ரிண்ட் போட்டு போயிடுவேன் கொஞ்சம் தூரம். பார்த்தா பின்னாடி ஃபயர் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு பாம்பு போட்டு ஒருத்தன் கிளியர் பண்ணலான்னு பார்த்தா அவன் லைஃப் ஏற்றிக்கிட்டான். இவங்க 2 பேரும் சரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டு யார் ஜெயிப்பான்னு பார்த்தா அவன் ஒரு ஜோன்லேயே போய் செத்துருவான் பாருங்க. ஜோன்லேயே நாக் ஆயிடுவான். இவன் உடனே என்ன ஆனாலும் தெரியல, என் பக்கம் வந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு நம்மளும் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளும் அடி பிரிச்சுட்டு இருந்தோம். பார்த்தா அவன் ஜோனில் நான் செத்துருவான்னு பார்த்தா சாகலைன்னும் அவன் செத்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ டவுன் 2 பேர் தான் இருக்கும். அவனுக்கு லைஃப் கம்மியாக இருக்குது, எனக்கும் லைஃப் கம்மியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மேட்ச்சை முடிச்சு விட்டேன். இதுதான் கைஸ், இந்த கேம் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.